இங்கே ஈவினிங் வந்து சாயங்காலம் நம்ம வந்து ஒரு 5 மணி போல் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸே தான், ஒரு 1/4 ஹவர் நடந்தோன்னாக்கா இந்த கோயில் வந்தது. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. போய் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனதுமே வந்து உள்ளே ரொம்ப அழகாக இந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போகும்போதே வந்து காலியாக இருந்துச்சு. அது பெருமாள் கோவில். உள்ளே வந்து மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ்லாம் வந்து ஷர்ட்டு போடக்கூடாது, அப்புறம் வேஷ்டி தான் கட்டணும். பேண்ட்டு போட்டிருந்தாலுமே என்ட்ரி உள்ளே விட மாட்டாங்க. குளத்துல அவ்வளோ மீன் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு குளத்தாண்டை வந்து பார்த்துட்டு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு, ஒரு ரிலாக்ஸ்டாக. உள்ளே போய் சாமி பார்த்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. பெருமாள் கோவில் சொல்லலாம். நம்மளாம் பெருமாள் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி படுத்துட்ருக்க மாதிரி அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இது நான் உத்து பார்க்குற பெருமாள் முகம் தெரியல. அதுக்கப்புறம் கீழே என்னன்னே தெரியல, உடம்பு மாதிரி தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன நான் வந்து ரொம்ப நேரம் உத்து பார்த்ததுல எனக்கு என்ன உருவனே எனக்கு தெரியலங்க. முகம் வந்து நல்லா அழகாக வந்து ஒரு ஒரு முகம் வந்து ஒரு பிளேட்டில் இப்படி நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும், கண், மூக்கு, உதடு, அது மாதிரி குங்குமம் வச்ச மாதிரி இருக்கும், லிப்பு, உதடு மாதிரி. அப்புறம் காதில் அது எது. ஆனால் முகத்துக்கு கீழே வந்து என்ன உருவம் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியல. வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்னமோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு 4 விளக்கு முகம் தெரியுது. அதுக்கு கீழே வந்து ஒரு 3 தீபம் எரியுது தெரியுது. ஆனால் அது சுற்றி வந்து உருவமா இல்லை வந்து சின்ன உருவம் இல்லை அது கீழே என்ன அந்த 3 நமக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு, சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த இப்போ நான் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது உள்ளே போகும்போது மொபைல் கையில் கூட இருக்கக்கூடாது, பேக் உள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து மொபைல் எல்லாருமே வந்து வெளியே இருந்தப்புறம் தான் வந்து வீடியோஸே எடுக்க முடியும். அந்த என்ட்ரி உள்ள கேட்டு தந்து பாருங்கள், அதுக்குள்ளே போகும்போது மொபைல் கையில் கூட இருக்கக்கூடாது, பேக் உள்ளே போட்டுருங்க மொபைலை அப்படின்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க. நிறைய விஷயமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இவங்க நாகம் வச்சிருக்காங்க. இந்த பூங்க இது வெள்ளையாக இருக்கும். இது மஞ்சள் பூவா? எங்க இந்த பூவா? அது இவ்வளோ பெரிய முட்டை இருக்கு. ஆமாம், மூஞ்சியில் குங்கத்தை வச்ச பிறகு தான் நல்லா இருக்கும். நெத்தினால நெத்தியில் குங்கமே இல்லை. மது எம்மத்தோண்டு தராங்க, உள்ளூண்டு எடுத்து தராங்க. அதில் கிண்ணம் ஃபுல்லாகுது நிறைய. ஆமாம், ஏங்க ரொம்ப புளிப்பாக இருக்குது. இது வந்து மிளகா பஜ்ஜி. ஈவினிங் வந்து இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து சாப்பிட்லான்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ எதுக்கே வந்து மிளகா பஜ்ஜி வச்சோம். மிளகா பஜ்ஜிக்கு ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சொல்கிறதுன்னே தெரில, புளிப்பாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் அதில் நிறைய நம்ம போட்டு வச்சுருக்காங்கங்க. சட்னி புளிப்பாக புளிப்புனா புளிப்பு. அது எதோ போட்டு வச்சுருக்காங்க. இது என்னதுன்னு தெரில, மெத்துன்னு இருக்கு. அடடே,
நம்ம ஊர் புளிக்குழம்பே தோற்று போயிடும். அவ்வளோ புளிப்பாக என்னதுன்னே தெரில. வச்சு ஒண்டி சாப்பிடலாம். பார்க்க இது நல்லா இருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய குழம்பு இல்லையா? என்ன 3ஆ? என்ன 3 குத்து தந்தாங்க? ஏங்க இது வந்து பழம் போலி எப்படி இருக்குது பார்க்கலாம். மிளகா பஜ்ஜி வச்சுட்டு எப்படி நமக்கு சாப்பிட்டு மைதா மாவில் பூர்ணம்ல மைதான பூர்ணம் வச்சு மைதா மாவில் அமைக்க தந்திருப்போம். பழம் போலி மஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது தொட்டு சாப்பிடணுமா என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் தொட்டு சாப்பிட்றாங்க. இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்குது. அது மாதிரி சாப்பிட்டா நான் பேர் கலரே போடாமல் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. எப்படி சொல்கிறது, நேந்திர பழம் பழுப்பும் இல்லை காயாவும் இல்லை, நடுவு ஸ்டேஜ். அதில் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து மிளகா பஜ்ஜி. இதுலேயும் வந்து காரம் எதுவுமே போடல, காரமே கிடையாது. மெயினான விஷயம் என்னென்னா தேங்காய் எண்ணெயில் செய்கிறாங்க. தேங்காய் எண்ணெயில் பஜ்ஜி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர்.